மக்களே, நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனா டார்கெட் செய்யப்படுறாங்க. இந்த 1 வீக் அப்படின்றது அர்ச்சனாக்கு ரொம்ப கடினமான ஒரு வாரமா தான் இருக்க போகுது அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயும் ப்ரெஷர் ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்குள்ள வரப்போற ஒரு கேங்ல இருந்தும் ப்ரெஷர் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாமே ரீசெண்டா அந்த நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேங் வந்து வீட்டுக்குள்ள வரப்போகுது, பயங்கரமா ட்ரெயின் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது அர்ச்சனா வந்து டோட்டலி டவுன் பண்ணுறக்கான விஷயங்கள் அப்படின்றது. ஸோ வீட்டுக்குள்ளேயுமே நேற்று நைட்டே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விசித்ரா வெளியேறலேருந்து தினேஷ் அவர்களின் ஆட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவரோட அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை ஹைலைட் பண்ணணும், அர்ச்சனாட்ட வம்பிழுத்துட்டே இருக்கணும், அவங்களோட பாயிண்ட்ஸ் நிறைய வெளியே வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்காங்க. ஸோ அதை வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நேற்று நைட்டு நான் வீடியோஸ் போட்டிருந்தேன், அதுலேயே அவர் என்னென்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கு ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தவங்க கூட ஸ்ட்ராட்டஜி கூட கம்பேர் பண்ணி பேசுகிறது அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்க, அதில் மணி வந்து எல்லாம் குட்டி குட்டி விஷயங்களும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. குட்டி குட்டி விஷயங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே பண்ணியிருக்காரு. அவர் கூடவே இருக்கக்கூடிய விஷ்ணு அவர்களும் பண்ணியிருக்காரு, தினேஷ் அவர்களும் நிறையவே பண்ணியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாமல் அர்ச்சனா பண்ணது மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க குட்டி குட்டி விஷயத்த அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அது வந்து தெளிவாக தெரியுது, எல்லாம் வந்து அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள். ஸோ தினேஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட மூளை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது சொல்கிறேன்ல, மணியும் தினேஷும் சொல்கிற பாயிண்ட்டு ஒன்று தான். சின்ன சின்ன விஷயங்களையுமே ஹைலைட் பண்ணுறது, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களாம் ஹைலைட் பண்ணுறது. அது இவரும் அதே விஷயங்கள் தான் பண்ணுறாரு. ஆனால் அது ஏன் அர்ச்சனா கிட்ட மட்டும் அந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புது? ஏன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க, அது சக்ஸஸ் ஆக போகுதுன்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சதுனால இவருக்கு டைட்டிலும் வேண்டாம், அமௌண்ட்டும் வேண்டாம். ஸோ இன்னொருத்தனை வந்து புட் டவுன் பண்ணி அவரோட நேமை ஸ்பாயில் பண்ணணுன்றது இப்போ தினேஷ் அவர்களோட கேமாக மாறிடுச்சு. இந்த வீக்கெண்டில் வந்த கிளாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவரோட எண்ணங்களை திரும்பவும் மாற்றி அந்த ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயங்களை அதிகப்படுத்திருச்சு அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது. மாயா வந்து விஷ்ணுவை சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க, அவர் ஈஸியாக லைட்டாக சொல்கிறதுனாலே பிளாஸ்ட் அவுட் ஆயிடுவார். ஸோ அதுதான் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஃப்ரெண்டில் வந்து அதை பற்றி பேச வராங்க. ஸோ இப்படிலாம்ப்பட்ட ஆளா நம்ம அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ மார்னிங் டாஸ்க் நடந்தாலே நடக்கிற ஒரு விஷயங்கள் தான், முன்னாடி வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது. பட் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அதை பேச விடாமல் ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அர்ச்சனா நான் பேசும்போது யாரும் பேசக்கூடாது. ஸோ அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா, ஏதோ இவங்க ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி, அதாவது விசித்ரா வந்து ஒரு சைடில் ப்ரொவோக் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல காட்டப்படுது. ஸோ இவங்க சொன்னாலும் இல்லை, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மற்றவங்க கூட ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணி இதுக்கு வந்து விஜயும் வந்து பயங்கரமாக சொம்பு தூக்குனாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் வந்து என்ன சொன்னார்னா, தினேஷ் தான் சொன்னார், பயங்கரமாக வந்து ஒரு வன்மத்தை வந்து மைண்டுக்குள்ளேயோ இல்லை அவர் கூடவே வச்சு தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பட் அது உங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஆக்சுவலாக அது வந்து ட்ரூ. அது நீங்கள் சொன்னாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார், கேட்டால் அது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி, என்னோட டேலண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கிறது அதுதான். ஸோ அர்ச்சனா கிட்டே இதை சொன்னதுனால அர்ச்சனா நான் வந்து இதை பண்ண மாட்டேன், பிக் பாஸ் இந்த டாஸ்க் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கோவமாக பாத்ரூமுக்கு நடந்து போயிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கவங்களும் அதில் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக தெரிஞ்சிச்சு. முதல் நாள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து கரெக்டாக அர்ச்சனா கோர்த்து விட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து இருக்க போகிற நாட்கள் அர்ச்சனாவுக்கு ரொம்ப கடினமான வாரம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க.